வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது 1950 இந்த காலகட்டத்தில் அமெரிக்கால இருக்கிற பிரிங்ஸ் அப்படின்ற செக்யூரிட்டி அண்ட் ஆர்மர்டு கம்பெனி அவங்களோட வேலையை பக்காவா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி என்னடா வேலை இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய வேலையை பேங்க்ஸ் அண்ட் பிசினஸ்ல கலெக்ட் ஆகிற எக்கச்சக்க மணி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மணி அங்க இருந்து மூவ் பண்ணிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அது எங்கெங்க தேவைப்படுதோ அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதாம் இவங்களுடைய வேலையாவே இருந்துச்சு. இதுக்காகவே பாத்தீங்கன்னா அவங்களோட நார்த் டெர்மினல் கேரேஜா போஸ்டன் ஆர்மர்டு கார் டிப்போட்டும் செயல்பட்டு இருந்துச்சு. இந்த டிப்போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மில்லியன்ஸ் ஆஃப் கரன்சி உள்ள வரவும் செய்யும், வெளியே போகவும் செய்யும், ஸ்டோர் பண்ணவும் பட்டிருக்கும். ஒவ்வொரு நாளுமே மில்லியன்ஸ் ஆஃப் மணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா இதை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில செக்யூர்டா உருவாக்கி வச்சிருக்காங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. சுத்தி க்ரௌடடா இருக்கிற மக்கள் அளவுக்கு அதிகமா வசிக்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு ஆர்மர்டு கார் டிப்போட் இருக்குது. ஆனா என்னதான் க்ரௌடடான பிளேஸ்ல இதை வச்சிருந்தாலும் இது அவ்வளவு செக்யூர்டா அந்த காலகட்டத்திலே உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த காலகட்டத்தில் பிரிங்ஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர்டு டிப்போவாவே இந்த ஒரு டிப்போ இருந்துச்சு until 1950 வரைக்கும். 1950 வருடம் ஜனவரி மாதம் அந்த கம்பெனி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்ளை அந்த வேர் ஹவுஸ்ல நடந்துச்சு. அதை பார்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே மிரண்டும் போச்சு. ஏன் இந்த ராபரியை விசாரிச்ச FBI இந்த கொள்ளையை என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, the perfect crime இல்லாட்டினா the crime of the centuryன்னு சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பிளான் போட்டு பண்ணப்பட்ட ஒரு கொள்ளை தான் இந்த ஒரு கொள்ளை. சோ அதை எப்படி பண்ணாங்க, அந்த கொள்ளையில எவ்வளவு மணி அடிச்சுட்டு போனாங்க, அப்படி அடிச்சுட்டு போனாங்க போலீஸ்ட்ட மாட்டினாங்களா இல்லையா அப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்மளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபைட் உங்களால பார்த்துக்க முடியும். இது 1947 காலகட்டம். பிரிங்ஸோட நார்த் டெர்மினலான பாஸ்டன் வேர் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மில்லியன்ஸ் ஆஃப் கரன்சி உள்ள வந்துட்டு இருக்கு, வெளியில போயிட்டு இருக்கு, ஸ்டோர் பண்ணவும் பட்டு இருக்கு. இவ்வளவு மணி இந்த வேர் ஹவுஸ்ல புழங்கிட்டு இருக்கனாலே இந்த வேர் ஹவுஸோட செக்யூரிட்டியும் வேற லெவல்ல இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் இந்த வேர் ஹவுஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிங்ஸோட மோஸ்ட் செக்யூர்டு வேர் ஹவுஸ் இது, இதை யாராலையும் கொள்ளையடிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அரசல் புரசலா பேசின இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதே பாஸ்டன் சிட்டில வசிக்கிற ஒருத்தரோட காதலையும் உழுகுது. அவருடைய பேர் தான் அந்தோனி பினோ. சரி, யாரா அந்த அந்தோனி பினோன்னு கேட்டீங்கன்னா, இவர் பாஸ்டன்ல வசிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான திருடன். ஆனா இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன திருட்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு until இந்த விஷயத்தை கேள்விப்படுற வரைக்கும். எஸ், இந்த பாஸ்டனோட வேர் ஹவுஸ் பயங்கர செக்யூர்டான வேர் ஹவுஸ் அப்படின்னு இவர் கேள்விப்பட்டது இவருக்கு ஒரு உறுத்தல் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அந்த வேர் ஹவுஸ்க்கு ஓவரா பில்டப்பா கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த வேர் ஹவுஸ்க்குள்ள யாராலையும் திருட முடியாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. இவன் கொடுக்குற பில்டப் அளவுக்கு இது ஒர்த்தா இருக்க போது அப்படின்னா அதை ஒரு கை பார்த்துலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர் ஹவுஸை திருடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாப்ல. ஆனா அப்படி முடிவு எடுத்தது இந்த வேர் ஒருத்தராலேயே திருட முடியுமான்னு கேட்டாம், அதுதான் முடியாது. அதுக்காகவே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. அப்படி முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அவருடைய டீமோட முதல் ஆளையும் சூஸ் பண்றாப்ல. அவருடைய பேர் தான் ஜோசப் மெக்கினிஸ். இந்த ஜோசப் மெக்கினிஸை பத்தி சொல்லணும்னா இவர் தான் பாஸ்டனோட அண்டர் வேர்ல்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதோட லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனாலே இவருக்கு பாஸ்டனோட அண்டர் வேர்ல்ட்ல மிகப்பெரிய மரியாதையே இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த சிட்டில எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், எந்தெந்த இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இவருக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்லலாம். So once இவர் இந்த டீமுக்குள்ள வந்தனே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து இந்த டீமுக்கு யார் யார் தேவைன்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு தைரியமான ரெண்டு ஆட்கள் வேணும்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிக்கவும் செய்றாங்க. அவங்க தான் ஜோசப் ஒக்கஃபே, ஸ்டான்லி கஜியோரா. இவங்க ரெண்டு பேரை பத்தி சொன்னா இவங்க ரெண்டு பேருமே டஃப்பான கைஸ். இவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் டீமுக்குள்ள அள்ளி போறாங்க. அப்படி அள்ளி போட்டதுக்கு அப்புறம் இவங்க ராபரி பண்றப்ப போலீஸ் வர்றாங்களா இல்லையா அப்படின்றது கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடினதுல ஒரு ஆளையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய பேர் தான் வின்சென்ட் கோஸ்டா. இவர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த டீமோட கேப்டனான பினோ இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பிரதர் தான். சோ ஒன்ஸ் இவரையும் தூக்கி டீமுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தேவைப்படுற ஆளு ஒரு கெட்டவே டிரைவர். அதாவது ராபரி பண்ணதுக்கு அப்புறம் மணியை இவங்களையும் சேஃபான ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போற ஒரு டிரைவர் தேவை. சோ அதுக்காக ஒரு நம்பிக்கையான ஆளை தேடுறாங்க. அப்படி தேடினதுல ஜான் பேன்ஃபீல்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஜான் பேன்ஃபீல்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்து ரெண்டாவது சேர்ந்த ஜோசப் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. சோ அதனாலேயே இவரையும் டீம்ல சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஆயுதத்துல புகுந்து விளையாடக்கூடிய ஜேம்ஸையும் தூக்கி டீம்ல போடுறாங்க. இவங்களை தவிர்த்து அடால்ஃப் மாஃபி, மைக்கேல் வின்சென்ட் கீகன், தாமஸ் பிரான்சிஸ் ரிச்சர்ட்சன் அண்ட் ஹென்ரி பேக்கர்னு சொல்லிட்டு மொத்தம் 11 பேர் கொண்ட டீமை பினோவும் ஜோசப்பும் உருவாக்குறாங்க.
இந்த 11 பேருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்துல ஸ்கில்டான ஆளுங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய விஷயத்தை ஆட்டைய பண்ணணும் அப்படின்றதுல பயங்கர மோட்டிவேட்டான ஆளுகளும் கூட. சோ இப்படிப்பட்ட பயங்கர ஸ்கில்டான டீமை ஃபார்ம் பண்ண உடனே அடுத்து பினோ பண்ண முதல் வேலையே ராபரி பண்றதுக்கான பிளான ரெடி பண்ணதான். எஸ், இவங்க கொள்ளையடிக்க போறது சாதாரண வேர் ஹவுஸ் கிடையாது, பிரின்ஸோட மோஸ்ட் செக்யூர்டு வேர் ஹவுஸ் இல்லையா. சோ அதனால அதை ஈஸியா போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்துட முடியாது இல்லையா. சோ அதை கொள்ளையடிக்கணும் அப்படின்னா பக்காவான பிளான் வேணும் இல்லையா. சோ அதுக்காக பக்காவா பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளானை ஒரு நாள் 2 நாளும் போடல, 1 மாசம் 2 மாசம்லாம் போடல, கிட்டத்தட்ட 18 மாசங்கள் பொறுமையா உட்கார்ந்து பக்காவா பிளான போடுறாங்க. அந்த 18 மாதங்கள்ல அவங்க முதலா பண்ண விஷயமே அந்த வேர் ஹவுஸ கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணதான். அப்படி என்ன அவங்க அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேர் ஹவுஸோட டெய்லி ரொட்டீன் என்ன, அங்க எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, வேலை பாக்குறவங்க காலையில எத்தனை மணிக்கு உள்ள வராங்க, சாயந்தரம் எத்தனை மணிக்கு வெளியே போறாங்க, வேர் ஹவுஸ்க்குள்ள எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, வேர் ஹவுஸ்க்கு வெளியே எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க, அண்ட் எப்பெல்லாம் பணத்தை ட்ரக்ல வெளியில இருந்து எடுத்துட்டு உள்ள கொண்டு போறாங்க, அப்படி உள்ள கொண்டு போனதை எங்க போய் ஸ்டோர் பண்றாங்க, அப்படி ஸ்டோர் பண்ண அந்த பணத்தை மறுபடியும் எடுத்துட்டு எப்பெல்லாம் வெளியே போறாங்க, அண்ட் எந்த நாள்ல அளவுக்கு அதிகமான மணி ஸ்டோர் பண்ணப்படுது, எந்தெந்த நாட்கள்ல அந்த வேர் ஹவுஸ்ல வேலை பார்க்கறவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அண்ட் எந்தெந்த நாட்கள்ல எல்லாம் செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப தின்னஸ்டா இருக்கு, அதாவது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைலையும் அக்குவர் அணிவரா உட்கார்ந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கப்ப இதை நார்மலா நம்ம அப்சர்வ் பண்ணா மட்டும் போதாது, இந்த வேர் ஹவுஸோட கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறோட மட்டும் இல்லாம அதை வாங்குறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் மேற்கொள்ளணுமோ அந்த எல்லா வழிகளையும் மேற்கொண்டு கடைசியா அதோட ப்ளூ பிரிண்டையும் கெட் பண்றாங்க. அப்படி அதை கெட் பண்ணி பாக்குறப்ப அதுல இருக்கிற எல்லா டீடைலும் உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்னத்தை தான் புரிஞ்சாலும் இது வெறும் ப்ளூ பிரிண்ட் தானே. சோ வெறும் ப்ளூ பிரிண்ட் மட்டும் வச்சு நம்ம பக்காவா பிளான போட்டு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. நம்ம பெர்ஃபெக்ட்டா ராபரி பண்ணணும் அப்படின்னா அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள ஸ்னீக் பண்ணி உள்ள போய் ரியாலிட்டியா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கண்களால பார்த்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறோட மட்டும் இல்லாம அந்த வேர் ஹவுஸ்க்குள்ளேயே யாருக்குமே தெரியாம சாதாரண எம்ப்ளாயி போற மாதிரி உள்ள ஸ்னீக் பண்ணி போய் அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரியே உள்ள கேஸோட நடந்து போயிட்டு ஜஸ்ட் லுக் பண்ற மாதிரி லுக் பண்ணி அந்த வேர் ஹவுஸ்ல எங்கெங்கெல்லாம் டோர் இருக்கு, அந்த டோர் எல்லாமே எப்படி எப்படிலாம் லாக் பண்ணப்பட்டிருக்கு, அந்த லாக் பண்ணிருக்கிற சிஸ்டம் என்ன பண்ண சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க, அண்ட் எங்கெங்கெல்லாம் அலாரம் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்றாங்க. இப்படி அப்சர்வ் பண்றது வேற அப்சர்வ் பண்றதோட மட்டும் நிப்பாட்டிராம சம் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னீக் பண்ணி உள்ள போயிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கப்பயே அந்த லாக் சிஸ்டம் நம்ம சும்மா கண்ணுல மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அதை ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனக்கண்ணுக்கு போடுறத விட அந்த லாக் சிஸ்டத்தை நம்ம எடுத்துட்டு போய் அதுக்கான டூப்ளிகேட் சாவியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ராபரி பண்ண வர அன்னைக்கு அந்த லாக் சிஸ்டத்தை ஓபன் பண்றது ரொம்பவே சிம்பிளா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சதுனால ஒரு நாள் ஸ்னீக் பண்ணி உள்ள போறப்பே ரெடிமேடா அவங்க டூப்ளிகேட்டா உருவாக்கின லாக் சிஸ்டத்தை எடுத்துட்டே போயிறாங்க. அப்படி போனவங்க வேர் ஹவுஸோட டோர்ஸ்ல இருக்கிற ஒரிஜினல் லாக் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு லாக் சிஸ்டத்தை கழட்டி இவங்க கொண்டு வந்து டூப்ளிகேட் லாக் சிஸ்டத்தை அந்த டோர்ல அட்டாச் பண்ணிட்டு ஒரிஜினல் லாக் சிஸ்டத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு தெரிஞ்ச டூப்ளிகேட் சாவி போடுற எக்ஸ்பர்ட் ஒருத்தனை பிடிச்சு அவங்க மூலமா அந்த ஒரிஜினல் லாக் சிஸ்டத்தோட டூப்ளிகேட் சாவியை ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்னீக் பண்ணி உள்ள போய் இவங்க மாட்ட டூப்ளிகேட் லாக் சிஸ்டத்தை எடுத்துட்டு மறுபடியும் ஒரிஜினல் லாக் சிஸ்டத்தை அட்டாச் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு பக்காவான ஸ்கில்டான பெர்ஃபெக்ட்டான பிளான அந்த டைம்லயே அவங்க போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி டூப்ளிகேட் கீ ரெடி பண்ணது ஒரே ஒரு டோருக்கு மட்டும் இவங்க ரெடி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த வேர் ஹவுஸ்ல எங்க மணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா அப்சர்வ் பண்றப்ப இந்த வேர் ஹவுஸ்க்கு கொண்டு வர எல்லா பணத்தையுமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு வால்ட்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதையும் பாக்குறாங்க. ஆனா அந்த செகண்ட் ஃப்ளோரை ரீச் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 5 டோரை ஓபன் பண்ணி உள்ள போகணுன்றதையும் அப்சர்வ் பண்றாங்க. அப்படி அப்சர்வ் பண்றதோட மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டோர்ல எப்படி லாக் சிஸ்டத்தை அவங்க டூப்ளிகேட் எடுத்தாங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்து இந்த 5 டோருக்குமே டூப்ளிகேட் கீயே ரெடி பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, திருட வர அன்னைக்கு நம்ம ஈஸியா திருடிட்டு போனோம் அப்படின்னா வால்ட்டோட கீயை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர் ஹவுஸோட வால்ட்டோட லாக் சிஸ்டத்தையும் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி அதுக்கான டூப்ளிகேட் கீயை ரெடி பண்றதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் இதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நம்ம சப்போஸ் ராபரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ராபரி பண்ண பணத்தை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ட்ரக் வேணும் இல்லையா. சோ அதுக்கான ட்ரக்கை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளையும் ஈடுபடுற மட்டும் இல்லாம ஒரு ட்ரக்கையும் ரெடி பண்றாங்க. அதுதான் கிரீன் கலர் ஃபோர்டு ட்ரக். இந்த கிரீன் கலர் ஃபோர்டு ட்ரக்கையும் இவங்க காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த ட்ரக்கையும் பாத்தீங்கன்னா ஆட்டையை போட்டு தான் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ட்ரக்கை மட்டும் இவங்க ஆட்டைய போடல, இது கூட சேர்த்து இன்னொரு காரையும் ஆட்டைய போறாங்க. இந்த காரை அவங்க எதுக்காக ஆட்டைய போட்டாங்கன்னா சப்போஸ் இவங்க கொள்ளையடிச்சிட்டு வர்றப்போ போலீஸ் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த போலீஸோட கவனத்தை திசை திருப்பணும் இல்லையா. அப்படி திசை திருப்புறதுக்கு ஒரு கார் வேணும் அப்படின்றதுக்காகவே ஆட்டைய போடப்பட்ட கார் தான் இன்னொரு காரு. சோ ஒன்ஸ் இதை ரெடி பண்ணி முடிச்ச உடனே அடுத்து இவங்க பண்ண முக்கியமான வேலையை அந்த வேர் ஹவுஸ்ல இவங்க கொள்ளையடிக்க என்ட்ரு ஆகிறப்ப இவங்களை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு டவுட் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த வேர் ஹவுஸ்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி மாதிரியே போனா தானே யாருக்கும் டவுட் வராது. அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அந்த வேர் ஹவுஸ்ல வேலை பார்க்கறவங்களோட யூனிஃபார்ம் இருக்கணும் இல்லையா. சோ அதுக்காக இந்த வேர் ஹவுஸ்ல போட்டுருவாங்க என்ன கலர் யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க, அது என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரியான யூனிஃபார்மும் ரெடி பண்றாங்க. அது யூனிஃபார்ம் மட்டும் கிடையாது, அவங்க போட்டிருக்க கேப்ல இருந்து அவங்க மாட்டிருக்கிற பேட்ச் வரைக்கும் எல்லாத்தையுமே டூப்ளிகேட்டா ரெடி பண்றாங்க. இது கூட சேர்த்து இவங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு இடத்துலயும் ஃபிங்கர் பிரிண்ட விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லாருக்குமே கை க்ளோஸ் ரெடி பண்றாங்க. இதுக்கெல்லாம் இவங்க நடந்து போறப்ப டம்மு 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 சவுண்ட் கேட்க கூடாது, யாருக்குமே கேட்காத அளவுக்கு சைலண்டா போகணும் அப்படின்றதுக்காக ரப்பர் சவுண்ட் கொண்ட சுவையை
எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. அண்ட் முக்கியமா கொள்ளையடிக்க போறப்ப யாருமே பார்க்க கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பா அது முகம் தானே. சோ அந்த முகத்தை மறைக்கிறதுக்காகவே ரப்பர் ஹாலோவின் மாஸ்கையும் ரெடி பண்றாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் மேல ராபரி பண்றப்ப வெளியில இருந்து யாராச்சும் போலீஸ் வராங்களா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக வின்சென்ட் கோஸ்டா அப்படின்ற ஒரு வேர் ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல போயிட்டு வேவ் பார்க்க சொல்லி அசைன் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா. அவர் கையில ஒரு டார்ச்சையும் எடுத்துட்டு போக சொல்றாங்க. ஏன்னா வேவ் பார்க்கறவர் கம்யூனிகேட் பண்றதுக்கு வாக்கி டாக்கி இந்த மாதிரி விஷயங்கள் அந்த வேர் ஹவுஸ்ல யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸ் கம்ப்ளீட்லி செக்யூர்டு ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்றதுனால உள்ள வெளியில இருக்கிற வாக்கி டாக்கி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு இவர் வேவ் பார்த்து சிக்னல் கொடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு டூல் தான் இந்த டார்ச் லைட். ஒன்ஸ் இவர் வெளியில இருந்து ஏதாச்சும் போலீஸ் வராங்கன்றத நோட் பண்ணிட்டார் அப்படின்னா டார்ச் லைட்டை வச்சு பிளிங்க் பண்ணி லைட் அடிச்சு உள்ள இருக்க அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும் அப்படின்றது இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான டாஸ்காவும் இருந்துச்சு. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானையும் இன்ச் பை இன்ச்சா பக்காவா நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட்டா பிளான போட்டு எந்த ஒரு பிளான்லயும் பிசுறு தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு 18 மாசமா உட்கார்ந்து செம்மையா பிளானும் போடுறாங்க. பிளான் போடுறத மட்டும் இல்லாம அதை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பக்காவா ரிஹர்சலும் பண்றாங்க. இப்படி நேர்த்தியான திட்டமிடுதல், முறையான ரிஹர்சல் சொல்லிட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான ராபரி பண்றதுக்குரிய எல்லா விஷயங்களும் இந்த 11 பேர் கொண்ட டீம் ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்றதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு டேட்ல தான் ஆட்டைய போட போறோம் அப்படின்ற டேட்டையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபிக்ஸ் பண்றதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு போய் ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்யறாங்க. ஆனா அப்படி கிளம்புன அவங்க இன்னைக்கு டேட்ல ஆட்டைய போட்டா அது கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷனை அபார்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இப்படி இவங்க ராபரி மிஷனை அபார்ட் பண்ணிட்டு வர்றது ஒரு தடவை 2 தடவை கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 6 தடவைக்கு மேல அபார்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இப்படி ஒவ்வொரு தடவை இவங்க அபார்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல லைட்டா பிசுறு தட்டினாலும் அந்த தடவை ராபரி பண்ணக்கூடாது அப்படின்றதுல இவங்க கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. சோ அதனாலதான் கிட்டத்தட்ட 6 தடவைக்கு மேல ராபரி மிஷனை அபார்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படியே காலங்கள் ஓடுது. ஃபைனலாம் ஜனவரி மாசம் 17ஆம் தேதி 1950வது வருஷமும் வருது. எஸ், அன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த வேர் ஹவுஸ்ல அளவுக்கு அதிகமான மணியும் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வேர் ஹவுஸோட செக்யூரிட்டி சிஸ்டமும் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுக்கெல்லாம் மேல இன்னைக்கு நம்ம ராபரி பண்ண போனா பெர்ஃபெக்ட்டா ராபரி பண்ணிடுவோம் அப்படின்ற எண்ணம் இந்த 11 பேருக்கு தோணவும் செய்து. சோ அதனாலேயே இன்னைக்கு டேட் தானே நம்ம ராபரி பண்ண கரெக்டான டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 பேரும் முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ராபரிக்கு ரெடியாகவும் செய்யறாங்க. அப்படி ரெடியானவங்க எக்ஸாக்டா 7 மணிக்கு கிரீன் கலர் ஃபோர்டு ட்ரக்ல ஏறி அந்த வேர் ஹவுஸையும் அடைகிறாங்க. அடைகிறதோட மட்டும் இல்லாம அந்த பிரிங்ஸோட வேர் ஹவுஸ்க்குள்ள கேஷுவலா பிரிங்ஸ்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி எப்படி நுழைவாரோ அதே மாதிரி நுழையவும் செய்யறாங்க. அப்படி இவங்க வேர் ஹவுஸ்ல என்டர் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 7:10. அப்படி நுழைற இந்த டீம்ல இருக்க 7 பேர்ட்ட யார்ட்டுமே படபடப்பும் இல்ல, பதட்டமும் இல்ல, ரொம்ப கேஷுவலா அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள போறாங்க. எக்ஸப்ட் 2 விஷயத்தை தவிர. அதுதான் அவங்க முகத்துல போட்டிருந்த ஹாலோவின் மாஸ்க், கையில போட்டிருந்த கை க்ளோஸ். சோ ஒன்ஸ் இந்த 7 பேர் அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆனோடனே அடுத்தடுத்து இருக்கிற 5 டோரையும் அவங்க வச்சு இந்த டூப்ளிகேட் கீயை போட்டு அசால்ட்டா ஓபன் பண்ணி உள்ள போயிட்டே இருக்காங்க. ஏன்டா சொல்றீங்க அவ்வளவு கேஷுவலாவா அந்த 7 பேரும் அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அந்த 7 பேரும் அவ்வளவு கேஷுவலா தான் அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆனாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே அவங்களுடைய நேர்த்தியான திட்டமிடல் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபைனலா அந்த வேர் ஹவுஸ்ல மணி இருக்கிற செகண்ட் ஃப்ளோர் வால்ட்டை அடைகிறாங்க. அந்த வால்ட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அலர்ட்டா இருக்காங்க. ஏன்னா இந்த 7 பேருக்கு நல்லாவே தெரியும் இந்த வால்ட்டுக்குள்ள தான் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், அழகா மணி ஆட்டையை போட்டு போகலாம் அப்படின்றது. சோ அந்த 5 பேரை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் இவங்க இப்ப வால்ட்டுக்கு வெளியில அலர்ட்டா இருக்காங்க. அப்படி அலர்ட்டா இருக்கிறதோட மட்டும் இல்லாம இவங்க டீம்ல ஆயுதம் வச்சிருக்க 2 பேரும் அந்த வால்ட்டோட டோரை ஓபன் பண்ணி சடனா உள்ள நுழைறாங்க. நுழைறதோட மட்டும் இல்லாம நாங்க சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா நாங்க உங்களை எதுவுமே செய்ய மாட்டோம், எங்களுக்கு தேவையானது பணம் மட்டும்தான், அதை நாங்க எடுத்துட்டு போற வரைக்கும் நாங்க சொல்றத நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. வார்ன் பண்றதோட மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்க ஆயுதத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு நீங்க தரையில படுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போடுறாங்க. அப்படி இவங்க ஆர்டர் போட்டோன்னே அந்த 5 பேரும் உயிருக்கு பயந்துகிட்டு அவங்க வச்சு இந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு தரையோட தரையா படுக்கவும் செய்றாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க படுத்தோன்னே அவங்களுடைய கையை கட்டிட்டு வாயை டேப்பால ஒட்டிட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து அவங்க கொண்டு வந்த பையில நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நிரப்புறப்ப எந்த ஒரு சவுண்டும் வராத அளவுக்கு தான் நிரப்பவே செய்றாங்க. ஸோ ஃபைனலா அந்த வாட்டில் இருக்க முக்காவாசி மணி ஆட்டையை போட்டுட்டு இவங்க கொண்டு வந்த 14 கேன்வாஸ் பேக்ஸ்ல நிரப்பிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி இவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல இவங்க கொஞ்சம் கூட எதிர்பாராத சமயத்துல அந்த வேர் ஹவுஸ்க்கு வெளியில ஒரு கேரேஜ் அட்டெண்டன்ட் வந்து காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு
பதட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் பதட்டத்தை கொடுத்தாலும் சப்போஸ் அவர் உள்ள வந்து அவரை யோசிக்காம போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் முன்னாடி போறாங்க. அப்படி போறவங்க அந்த டோரை திறக்க போறாங்க. அப்படி இவங்க திறக்க போற அந்த சமயத்துல இவங்க எதிர்பாராத விதமா அந்த கேரேஜ் அட்டெண்டன்ட் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல, யாருமே வந்து டோரை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாப்ல. சோ இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு சாதகமா அமைது. ஒன்ஸ் அவர் போனோடனே இவங்க ஆட்டைய போட்ட மணி எல்லாத்தையும் அந்த வேர்ஹவுஸ் வெளியில எடுத்து வந்து இவங்க நுப்பாட்டி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கிரீன் கலர் ஃபோர்டு ட்ரக்ல ஏத்தி அங்க இருந்து கிளம்பவும் செய்றாங்க. சோ இப்படிதான் இந்த ராபரி இவங்க நினைச்ச மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா 30 நிமிஷத்துக்குள்ள நடந்து முடியவும் செய்து. என்னடா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறப்ப நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம டூருக்கு போறப்ப ஏதோ ஒண்ணு வீட்டுல மறந்து வச்சிட்டோம், அதை போய் எடுத்துட்டு வருவோம் சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு நம்ம மறந்து வச்சுட்டு வந்ததை எடுத்துட்டு வர்ற மாதிரி ஜாலியா போயிட்டு இவங்க கொள்ளையடிச்சு வந்திருக்காங்க. அதுவும் 30 நிமிஷத்துல ஜாலியா போய் கொள்ளையடிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அது நம்புற மாதிரியே இல்லையடா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க நம்பலாட்டி இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு பிரசிஷனா பிளான போட்டு பக்காவா ஆட்டைய போட்ட ராபரி தான் இந்த ராபரி. அதுலயும் இந்த ராபரில ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட அவங்க விட்டுட்டு போகல அப்படின்றதான் இந்த ராபரில இருந்த பயங்கரமான ஒரு விஷயமாவே இருக்கு. சோ இப்படி கொள்ளையடிச்சவங்க இவங்க வந்த அன்னைக்கு அந்த வேர்ஹவுஸ்ல இந்த முக்காவாசி பணத்தை ஆட்டைய போட்டு போயிட்டாங்க. காவாசி பணத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த காவாசி பணத்தையும் ஏன் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வெறும் காயின்ஸா மட்டும் இருந்திருக்கு. சோ காயின்ஸ் எடுத்துட்டு போய் ட்ரக்ல ஏத்தினா அதுவே அளவுக்கு அதிகமான வெயிட்டை கிரியேட் பண்ணிரும் இல்லையா. சோ அந்த அளவுக்கு நம்ம வெயிட்டை வச்சோம் அப்படின்னா ட்ரக்கை ஃபாஸ்டா ஓட்ட முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காயின்ஸ் மட்டும் விட்டுட்டு மற்றபடி அந்த வேர்ஹவுஸ்ல இந்த முக்காவாசி பணத்தை அவங்க ஆட்டையா போட்டு போயிட்டாங்க. அப்படி ஆட்டையா போட்டு போன அந்த முக்காவாசி பணத்தோட மதிப்பு மட்டும் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 2.78 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மதிப்பு இன்னைக்கு ரூபாய் மதிப்பின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 268 கோடி ரூபாயா இருக்கு. இதுல இருந்த பயங்கர ஆச்சரியமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க டீம்ல இருந்த 7 பேர் மட்டும் தான் வேர்ஹவுஸ்குள்ள கொள்ளையடிக்க போனாங்க. இவனை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா. அதாவது வெளியில ட்ரக் டிரைவரா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தனா இருந்தாலும் சரி, இல்லன்னா பாதுகாப்புக்காக இருந்த 2 பேரா இருந்தாலும் சரி, இல்லன்னா வேர்ஹவுஸ்க்கு பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல கண்காணிப்புக்காக இருந்த வின்சென்ட்டா இருந்தாலும் சரி, அந்த 4 பேருமே நம்ம இவ்வளவு பெரிய ராபரியா பண்றோம், அந்த டைம்ல நம்ம பதற்றமா இருக்கணும், சிவரிங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு சிவரிங்கே இல்லாம கேஷுவலா எப்படி ஒருத்தன் வெளியில ரோட்ல நின்றுட்டு இருப்பானோ அதே மாதிரி ஜாலியா கேஷுவலா நின்றுட்டு இருந்ததான் இங்க இருந்து செம்ம ஆச்சரியமான விஷயமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்றாங்க. சோ இவ்வளவு கேஷுவலா எந்த விதமான பதற்றமுமே இல்லாம வெளியில ஜாலியா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அதாவது நார்மல் பீப்புள் மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அவங்க பிளான போட்டு கான்ஃபிடென்ட்டா இருந்தா இவ்வளவு தூரம் கேஷுவலா இருந்திருப்பானுங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க முக்கால்வாசி பணத்தை அந்த வேர்ஹவுஸ்ல இருந்து எடுத்து அவங்க ட்ரக்ல லோட் பண்ணி அந்த ட்ரக் எடுத்துட்டு ஜல்லுன்னு போய் மறைந்த அந்த ஒரு டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா இரவு 7:37 மணி அளவுல இவங்க கட்டி போட்டு வச்சிருந்த எம்ப்ளாயில இருந்த ஒருத்தர் பார்த்தா அவரோட கட்டை ஊத்துட்டு பக்கத்துல இருந்த அலாரம் சிஸ்டத்தை பிரஸ் பண்ணிடுறாப்ல. ஒன்ஸ் அந்த பட்டனை பிரஸ் பண்ண உடனே எமர்ஜென்சி சிக்னல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போது. ஒன்ஸ் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த சிக்னல் வந்த உடனே போலீஸ் உடனே கிளம்பி இந்த வேர்ஹவுஸ்க்கு வர்றாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு தெரிய வருது இங்க ஒரு மிகப்பெரிய ராபரி நடந்திருக்கு அப்படின்றது. ஒன்ஸ் இது தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு FBI விரைந்து வர்றாங்க. ஏன்னா இந்த வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்ல இன்சூர் பண்ணப்பட்ட ஒரு வேர் ஹவுஸ். அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிற மணியை அவங்க ஆட்டைய போட்டு போயிருக்காங்க அப்படின்றதுனால டைரக்டாவே FBI இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் வராங்க. சோ ஒன்ஸ் இப்படி FBI அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்த உடனே அந்த வேர் ஹவுஸை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி சல்லடை போட்டு ஒரு இடம் விடாம கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தான் கண்ணுல சல்லடை போட்டு தேனாலும் அவங்களால ஒரு சின்ன எவிடன்ஸோட கண்டுபிடிக்கவே முடியல. எக்ஸப்ட் ஒரு கேப் அந்த எம்ப்ளாயிஸை கட்டி போட்டு வச்சிருந்த ரோப் அண்ட் அவங்க வாயில போட்டு ஒட்டி வச்சிருந்த ஸ்டிக்கி டேப். இந்த 3 விஷயத்தை தவிர வேற எந்த எவிடன்ஸையுமே FBI-யால டிஸ்கவர் பண்ணவே முடியல. சோ இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் FBI-க்கு தருது. இருந்தாலும் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் இங்க வந்த கொள்ளக்காரங்களை லைட்டா பாத்துப்பாங்க இல்லையா. சோ அதை வச்சு பாக்குறப்ப ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்லயாச்சும் எவனாச்சும் ஒருத்தன் தன்னோட ஃபேஸ் மாஸ்க கலட்டானா அப்படி கலட்டுறப்ப அவங்க ஃபேஸ பாத்தீங்களா, இல்லாட்டா அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசிருப்பாங்க. அப்படி பேசுறப்ப அவங்களோட பேச்சு மொழி எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஸ்லாங் எப்படி இருந்துச்சு, அவனுங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்லாங்ல பேசினானுங்களா, அவங்க தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏதாச்சும் சீக்ரெட் கோட் வேர்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை FBI கேட்டு பார்த்திருக்காங்க. அப்படி கேட்டு பாக்குறப்ப அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் இதுதான். சார் அவங்க கிட்ட இருந்து நாங்க எதுவுமே ரொம்ப வித்தியாசமான நோட் பண்ணவே இல்ல. கேஷுவலா ஒருத்தன் வந்துட்டு நார்மலா பேசிட்டு போனா எப்படி பேசிட்டு போனோம் அதே மாதிரி தான் அவனுங்க வரவும் செஞ்சானுங்க. வந்தவனுங்க எங்களை கீழே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா தான் சொன்னானுங்களே தவிர அதுல எந்த விதமான ஸ்டைலும் யூஸ் பண்ணல, அவங்களுக்கு இடையில எந்த விதமான கோட் வேர்டும் யூஸ் பண்ணல. அவங்க எங்களை படுக்க சொன்ன உடனே நாங்க கீழே படுத்தோம். அப்படி படுத்த உடனே எங்களை கட்டி போட்டு வாயில ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அவனுங்க பாட்டுக்கு ஜாலியா போயிட்டு மாமியார் வீட்டுல விருந்துக்கு வந்து சாப்பிட வந்த மாதிரி லாக்கரை ஓபன் பண்ணி அவனுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கேஷுவலா இருந்து வெளியே போயிட்டே இருந்தானுங்க. சார் அவங்க எங்க யாருமே ஹர்ட் பண்ணவும் இல்ல, யாரையும் கொல்லவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்கறப்ப FBI வேற லெவல் ஆச்சரியமா வராங்க, அதே நேரத்துல ஷாக்கும் வராங்க. ஏன்னா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஒருத்தனுங்க இவ்வளவு செக்யூர்டான இந்த வேர் ஹவுஸ்ல வந்து பக்காவா பிளான போட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கானுங்க. அதுவும் எந்த விதமான எவிடன்ஸையும் விட்டுட்டு போல, எந்த விதமான கோட் வேர்டையும் விட்டுட்டு போல அப்படின்னா FBI ஆச்சரியப்பட்டு இதுதான்டா கிரைம் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்ற அளவுக்கு பக்காவான ஒரு ராபரியா தான் இந்த ஒரு ராபரி இருந்துச்சு.
ஆனா எனக்கு தான் இந்த கிரைம் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு FBI ஆச்சரியப்பட்டு சொன்னாலும் ராபரி பண்ணிட்டு போனவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவார்டா கொடுக்க முடியும்? அவங்க அடிச்சுட்டு போனது மக்களோட பணம் இல்லையா? அதுல இந்த பக்காவா பிளான போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப அவங்களை கண்டிப்பா பிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு பிரஷர், மிகப்பெரிய பிரஷர். சோ அதனாலேயே FBI இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப தீவிரமா உள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க ஒரு பக்கம் உள்ள இறங்குறப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மீடியாக்கு கிடைச்ச உடனே எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் பாத்தீங்கன்னா பக்கமா இந்த கிரைமை பத்தி தாறுமாறா எழுதி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. என்னங்கடா நீங்க எங்களோட வேர்ஹவுஸ்ல இந்த வேர்ஹவுஸ் தான் பக்காவான செக்யூர்டான வேர்ஹவுஸ், இதுக்குள்ள யாரும் வரவும் முடியாது, உள்ள வந்துட்டு எதையும் ஆட்டிய போட்டு வெளியே போகவும் முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் கொடுத்து வச்சிருந்தீங்க. அப்படிப்பட்ட இவ்வளவு செக்யூர்டான இந்த வேர்ஹவுஸ்க்குள்ளே அசால்ட்டா வந்துட்டு சில பேர் ஆட்டிய போட்டு போயிருக்கானுங்க அப்படின்னா இது எப்படி செக்யூர்டான ஒரு வேர்ஹவுஸா இருக்க முடியும்? அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரம் பிளான போட்டு வந்து ஆட்டிய போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த வேர்ஹவுஸோட செக்யூரிட்டியை பத்தி மட்டம் தட்டி எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராபரி பண்ணிட்டு போன அவங்கள பத்தி அவங்களோட ஹீரோயிசத்தை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரிங்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொடுக்குது, அதே நேரத்துல FBI-க்கும் ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ராபரி பத்தின இன்ஃபர்மேஷன் காட்டு தீ மாதிரி அமெரிக்கா ஃபுல்லா பரவவும் ஆரம்பிக்குது. சோ ஒன்ஸ் இந்த மாதிரி பிரஷர் அதிகமாக ஆரம்பிச்ச உடனே வேற வழியே இல்ல, நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னமும் ஒரு ஸ்டெப் அகட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு FBI இந்த வேர்ஹவுஸ்க்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா வீட்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு வீடு விடாம எல்லா வீட்டோட கதவையும் தட்டி இந்த மாதிரி இங்க ஒரு ராபரி நடந்துச்சு இல்லையா, அப்படி ராபரி நடந்தப்ப யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் ஒரு நபர் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்களா, இல்லன்னா ராபரி நடந்ததுல இருந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரியான நபர்கள் இந்த பக்கம் சுத்திட்டு தெரிஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்டு விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா அப்படி விசாரிச்சு பாக்குறப்ப எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் FBI-க்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் இவங்களை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டன் சிட்டில எவ்வளவு திருட்டு பயல்கள் இருக்கானுங்களோ அந்த எல்லா திருட்டு பயல்களையும் மொத்தமா கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருட்டு பயல்களையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்படி ஒரு பக்கம் FBI அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு சீரியஸா கொண்டு போக முடியுமோ அவ்வளவு சீரியஸா கொண்டு போயிட்டு இருக்கப்பயே நம்ம பிரிங்ஸ் கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது இந்த வேர்ஹவுஸ் கொள்ளையடிக்கப்பட்ட பிரிங்ஸ் கம்பெனி இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம பங்குக்கு கொள்ளையடிச்சவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபரி பண்ணவங்களை பத்தின துப்பு கொடுக்கறவங்களுக்கு $1,00,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவார்டும் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ஒரு ரிவார்டை கேட்ட உடனே பொதுமக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேராசை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஆத்தாடி இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சா $1,00,000 கிடைக்குமா, அப்ப நான் பார்த்தேன் நீ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு FBI-க்கு எக்கச்சக்கமான லெட்டர் எழுதி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால FBI-க்கு எக்கச்சக்கமான லெட்டர்ஸ் வந்து குவிய ஆரம்பிக்குது. இப்படி குவிய இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப FBI-க்கு நல்லாவே தெரியுது இதுல இருக்கிற ஒரு லெட்டரும் பாத்தீங்கன்னா உருப்படியான இன்ஃபர்மேஷன் கொடுக்காது, எல்லாருமே ரிவார்டுக்கு ஆசைப்பட்டு தான் அனுப்பிப்பானுங்க அப்படின்றது FBI-க்கு தெரியுது. இருந்தாலும் ரிவார்டுக்கு ஆசைப்பட்டு எழுதுறவங்களுக்கு மத்தியில யாராச்சும் ஒரு நபராச்சும் உண்மையை சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலயே அந்த எல்லா லெட்டரையும் ஒரு லெட்டர் விடாம FBI எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அப்படி படிச்சு பாக்குறப்ப எவனுமே உருப்படியான ப்ரூஃபும் கொடுக்கல, எவிடன்ஸும் கொடுக்கல, எந்த விதமான லீடும் கொடுக்குற மாதிரி தெரியல. எல்லாரும் காசுப்பட்டு தான் எழுதவே செஞ்சிருக்கானுங்க. இருந்தாலும் அந்த எல்லா லெட்டரையும் படிக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா FBI-க்கு இந்த ஒரு கேஸை ஃபர்தரா மூவ் பண்றதுல ஒரு சின்ன தொய்வு ஏற்படதான் செய்யுது. ஸோ இப்படி தொய்வு ஏற்பட்டு இருக்கப்பதான் இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியாம FBI முடிச்சிட்டு இருக்கப்பதான் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான லீடு FBI-க்கு கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் லீடு, இங்க ராபரி பண்ணவங்க இந்த வேர்ஹவுஸ்ல ராபரி பண்ணிட்டு வெளியே போறப்ப அங்கிருந்த எம்ப்ளாயிஸ்ல 4 பேர்ட்ட பாத்தீங்கன்னா கன்னை வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்கன்னா. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னோட கன்னோட சீரியல் நம்பரை சொல்லி வச்சிருந்திருப்பாப்ல. ஸோ அந்த ஒரு சீரியல் நம்பர் வச்சிருக்கிற கன்னை எவனாச்சும் யூஸ் பண்றதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவன் இந்த ராபரில இன்வால்வ் ஆனவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. கூடவே அந்த சீரியல் நம்பரை பப்ளிக்கா பப்ளிஷ் பண்ணி இந்த சீரியல் நம்பர் இருக்கிற கன்னை நீங்க எங்க பார்த்தாலும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அந்த சீரியல் நம்பர் இருக்கிற கண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா FBI-க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே FBI அந்த சின்ன பையன் சொன்ன இடத்துக்கு விரைந்து போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த கன்னும் கிடைக்குது. ஆனா அந்த கன்னு கிடைச்ச இடம் எங்கேயா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டிக் ரிவர் அப்படின்ற ஒரு ஆற்றோட கரை பகுதியில தான் கிடைக்கவே செஞ்சிருக்கு. அதுவும் கிடைச்சது ஒரு நல்ல ஸ்டேஜ்ல கிடைச்சிருந்தா கூட அதுல இருந்து ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அந்த கன்னும் கிடைக்கிறப்ப எப்படி கிடைச்சிருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய இயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பளம் போடுற அளவுக்கு எந்த அளவுக்கு துருப்பிடிச்சு போய் கிடக்குமோ அந்த ஸ்டேஜ்ல தான் கிடைக்கவே செஞ்சிருக்கு. சோ அதை பாக்குறப்பே FBI புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ராபரி பண்ணிட்டு போறப்ப இந்த கன்னை விளாசிட்டு போயிட்டாங்க அப்படின்றத. சோ இதுக்கு மேலே இந்த கன்னோட சீரியல் நம்பர் வச்சு நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லன்றது FBI தெரிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அடுத்த ஒரு லீடு உங்களோட மைண்டுக்கு வருது. அதுதான் இவங்க ராபரி பண்ணிட்டு போறதுக்கு யூஸ் பண்ண ட்ரக். எஸ், அந்த கிரீன் கலர் ட்ரக்கை யூஸ் பண்ணானுங்க பாத்தீங்களா. அந்த கிரீன் கலர் ஃபோர்டு ட்ரக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு FBI திங்க் பண்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம், இவனுங்க கிரீன் கலர் ஃபோர்டு ட்ரக்கை யூஸ் பண்ணி தான் ராபரி பண்ணானுங்க அப்படின்றது FBI-க்கு எப்பறம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா FBI தான் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா வீடு வீடா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா சார் அன்னைக்கு நைட் 7 மணிக்கு ஒரே ஒரு ட்ரக் தான் சார் வேற ஒரு சைடுல இருந்து பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருந்துச்சு, அந்த ட்ரக்கும் பாக்குறதுக்கு கிரீன் கலர் ஃபோர்டு ட்ரக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி இருந்திருக்காப்ல. அதை வச்சுதான் இந்த கிரீன் கலர் ட்ரக்கை நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு FBI அதுக்கான முயற்சியில இறங்குறாங்க. அப்படி இறங்குறப்ப அந்த ட்ரக் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்ச உடனே நம்ம கண்டிப்பா அந்த தடவை ராபரர்ஸை கண்டுபிடிச்சலான்ற ஒரு கான்பிடென்ட்டோட போறாங்க. ஆனா அப்படி போய்
பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது இந்த ட்ரக் கிடக்கிற இடம் ஒரு ஸ்கிராப் ஷாப்பா கிடக்கு. அதாவது பழைய கார்கள் எல்லாம் நசுக்கி போறதுக்காகவே அமெரிக்கால சில ஸ்கிராப் ஷாப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துல தான் இந்த ட்ரக் இருக்கவே செஞ்சிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இதை பத்தின டீடைல்ஸ் கெட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு FBI அதையும் கெட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி கெட் பண்ணி பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது இதுவும் அந்த ராபரி பண்ணவங்களோட ஒரிஜினல் ட்ரக் எல்லாம் கிடையாது. இதையே அவங்க ஆட்டையை போட்டு தான் பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிருக்காங்க அப்படின்றத FBI தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ட்ரக் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்னா மேபி இதோட சரௌண்டிங்ல கூட ராபரர்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் FBIக்கு எழுது. சோ அப்படி எழுந்த உடனே இந்த சரௌண்டிங்ல எவன சந்தேகப்படக்கூடிய நபரா இருக்கா அப்படின்ற லிஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அப்படி எடுத்து பாக்குறப்ப 2 பேர் நேம் அவங்க ரவுண்ட் பண்றாங்க. அந்த 2 பேரோட நேம் தான் பினோ அண்ட் ஜோசப் மெக்கினிஸ். இந்த 2 பேர் நேம் கேட்ட உடனே உங்களுக்கு லைட்டா பல்பரியும். எஸ், இந்த 2 பேர் வேற யாரும் கிடையாது. இந்த ராபரில முக்கியமான 2 தலைகளா இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த 2 பேரோட நேம் தான் இப்ப FBI அவங்களுக்கே தெரியாம இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு கூட தெரியாம ரவுண்ட் பண்றாங்க. ஆனா எனக்கு தான் கெஸ்ட்ல இவங்க 2 பேரை ரவுண்ட் பண்ணாலும் அவங்க தான் ராபரி பண்ணிருப்பாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர முடியாது இல்லையா. சோ அதனாலேயே அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் இல்லாததுனாலேயே FBIயால அவங்கள முழுசா கைது பண்ணவும் முடியல, அவங்களுக்கு தண்டனையும் வாங்கி தர முடியல. ஸோ இப்படியே காலங்களும் ஓடுது. FBI இந்த கேஸ்ல எந்த விதமான முன்னேற்றத்தையும் பார்க்கவும் முடியல. சரி, இவங்க தான் எந்த விதமான முன்னேற்றத்தை பார்க்கலாட்டியும் இந்த ராபரி பண்ணிட்டு போனீங்களாவது அந்த பணத்தை வச்சு ஜாலியா வாழ்ந்தாங்களான்னு கேட்டாம், அதுவும் கிடையாது. அவங்க அதுலயும் கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. இப்படி ராபரி பண்ணிட்டு போன பணத்தை உடனே நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா நம்ம போலீஸ்ட மாட்டிக்கிடுவோம். அப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ராபரி பண்ண பணத்தையும் போலீஸ் எடுத்துக்குவாங்க, நம்மளையும் கழிச்சு ஒரு திண்ட விட்டுருவாங்க அப்படின்றதுக்காண்டியே நம்ம கேங்ல இருக்க 11 பேருமே நம்ம அடிச்ச 268 கோடி ரூபாயில ₹1 கூட 6 வருஷம் வரைக்கும் செலவு பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அது என்னடா கரெக்டா 6 வருஷ கணக்கு, இதுல எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், இதுலயும் பிளான் இருக்கு. எஸ், அந்த காலகட்டத்தில் ராபரி கேஸ்ல 6 வருஷத்துக்குள்ள அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னா இதுக்கு மேல அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே டிசால்வ் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் ராபரி கேஸோட ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷன் 6 வருஷம் தான். சோ அந்த 6 வருஷம் வரைக்கும் நம்ம எந்த பணத்தையும் செலவழிக்கல அப்படின்னா போலீஸ்க்கும் நம்ம மேல டவுட் வராது. சோ டவுட் வரல அப்படின்னாலே போலீஸ் நம்மள பிடிக்க மாட்டாங்க. 6 வருஷம் ஓடிடும். 6 வருஷம் ஓடிச்சுன்னா கேஸும் டிசால்வ் ஆயிரும். அப்படி கேஸ் டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு நம்ம ராபரி பண்ண பணம் எல்லாமே நமக்கு தான் சொந்தமாயிரும் அப்படின்னு தான் அந்த 6 வருஷ கணக்கே சொல்லியிருந்திருக்காங்க. சோ இப்படி இந்த டீம்ல இருக்க 11 பேர் இந்த உறுதிமொழியை எடுத்தாலும் இந்த 11 பேர் இந்த உறுதிமொழியை ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டாம், அதுதான் கிடையாது. அதுலயும் குறிப்பா ஒக்கஃபே அண்ட் ஸ்டான்லி கசியோரா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரால இந்த உறுதிமொழியை 5 மாசம் வரைக்கும் கூட கட்டி காக்க முடியல. இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா ஜூன் மாசம் 1950 வருஷமே இவங்க மறுபடியும் அவங்களுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பென்சில்வேனியால ரோட்ல போன சில பேர்ட்ட வழிப்பறி பண்ண ட்ரை பண்றப்ப இவங்க போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிடுறாங்க. அப்படி இவங்களை அரெஸ்ட் பண்றப்ப போலீஸ்க்கு எந்த விதமான டவுட்டும் வரல அன்டில் இவங்க ஒரு விஷயத்த பண்ற வரைக்கும். எஸ், யாராவது அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பெயில் எடுக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்பாங்க? ஒன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கேட்பாங்க, இல்லன்னா ரிலேட்டிவ்ஸ்ட்ட கேட்பாங்க இல்லையா. ஆனா இந்த ஒக்கஃபே என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவரை பெயில் எடுக்கிறதுக்கு உதவி செய்ய கோரி இந்த ராபரி பண்ண டீம்ல இருக்க மித்த 9 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 9 பேருக்கு லெட்டர் எழுதிருக்காப்ல. அப்படி எழுதின லெட்டர் 1 லெட்டர் 2 லெட்டர் கிடையாது, எக்கச்சக்கமான லெட்டர் எழுதிருக்காப்ல. சோ இப்படி இவர் எக்கச்சக்கமான லெட்டர் தெரியாத ஆளுகளுக்கு எழுதுறதே பாத்தீங்கன்னா FBIக்கு ஒரு மாதிரி சஸ்பீசியஸை கிரியேட் பண்ணுது. சோ இவனுக்கு அந்த பிரிங்ஸ் வேர்ஹவுஸ் ராபரிக்கு எதுவும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆனா என்னதான் விசாரிச்சாலும் ஒக்கஃபேவா இருந்தாலும் சரி, ஸ்டான்லி கசியோராவா இருந்தாலும் சரி, அவனோட வாயில இருந்து ஒரு வார்த்தையை கூட FBIயால வாங்கவே முடியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்களுக்கு புரியல சார், இப்படி ஒரு ராபரி நடந்தது எங்களுக்கு தெரியும், ஆனா அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபரியை பத்தி வாயே திறக்காம தான் இருந்தானுங்க. சோ இப்படி ஒரு பக்கம் ஜெயிலுக்குள்ள நடந்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் இவங்களோட டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த லெட்டர் கிடைக்கவும் செய்து ஒன்ஸ் அந்த லெட்டர் இவங்களுக்கு கிடைச்சோன்னா இவன் ஜெயிலுக்குள்ள எதையும் உளறி தொலைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அவனுக்கு பைனான்சியலா ஹெல்ப் பண்ணி அவங்க 2 பேரையும் பெயில் எடுத்து வெளியே கொண்டு வரவும் செஞ்சிடறாங்க. இப்படி பெயில்ல வந்ததுக்கு அப்புறமாவது இவங்க 2 பேரும் சும்மா இருந்தாங்களான்னு கேட்டாம், அதுவும் கிடையாது. அடுத்தடுத்து எக்கச்சக்க குற்றங்களும் பண்றாங்க. அதனாலே மறுபடியும் போலீஸ் இவங்களை புடிச்சிட்டு போய் மறுபடியும் ஜெயில போறாங்க. இவங்க லெட்டர் எழுதி இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த டீம் மெம்பர்ஸும் வேற வழியே இல்லாம இவங்களை பெயில் எடுக்கிறதே வேலையா வச்சுட்டும் இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா காலங்கள் ஓடுது. 1954 வருது. அந்த ஒரு டைம்ல இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய லீடும் கிடைக்குது. எஸ், ஒக்கஃபே பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சதுல இருந்து அடுத்த 5 மாசத்துல இருந்தே பாத்தீங்கன்னா தன்னோட கைவரிசையை பப்ளிக் மேல காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலே பாத்தீங்கன்னா அடிக்கடி ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பெயில் எடுக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ண தன்னோட டீம் மெம்பர்ஸ் மிச்சம் இருக்கிற 9 பேர் தான்
அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருந்தான். சோ இதுவே பார்த்தா அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வேற லெவல்ல காண்ட கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு தடவை 2 தடவை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பெயில எடுப்பாங்க. ஆனா இதுவே மறுபடியும் ரிப்பீட் ஆகி அடுத்த 2 வருஷம் இதையே பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அவனோட டீம் மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். அந்த லைஃப் அவங்களும் மேனேஜ் பண்ணி ஆனும் இல்லையா? ஏன்னா என்னதான் அவங்க ராபரி பண்ணது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அப்படின்னாலும் அந்த அமௌண்ட் 6 வருஷம் வரைக்கும் கை வைக்க கூடாது அப்படின்றதுதான் இவங்க போட்டு வச்சிருந்த உறுதிமொழி வேற இல்லையா? அப்படி உறுதிமொழி இருக்கிறப்ப அந்த அமௌண்ட் அவங்களால கையில எடுக்கவும் முடியாது. அதை எடுக்காம சர்வே பண்ணணும் அப்படின்னா மாசம் இவங்க வேலைக்கு போனா மட்டும் தான் சர்வே பண்ண முடியும். அந்த காசை வச்சுட்டு அவங்க லைஃப் சர்வே பண்ணிட்டு இருக்கப்ப இவனுக்கு பேர் எடுக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு கூடுதல் பேர்டன் அமைஞ்சிடும் இல்லையா? சோ அதனாலேயே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொறுத்து போன அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுக்கு மேல இவனை அடிக்கடி எல்லாம் பெயில் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்புற லெட்டரை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க இக்னோர் பண்ணதுனாலே இவனை யாருமே பெயில்ல எடுக்காததுனால 1951 வருஷம் மாட்டின ஒரு கேஸ்னால இவன் கிட்டத்தட்ட 3 வருட சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுறான். அதாவது 3 வருஷம் ஜெயிலுக்குள்ள போயிடறான். அப்படி போனாவே 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஜெயில விட்டு வெளியில வர்றப்ப வேற லெவல்ல காண்ட்ல வெளியில வர்றான். அப்படி வர்றவன் சும்மா இருந்தானு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு நான் அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணேன். அப்படி ஹெல்ப் பண்ண எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க. அதுவும் என் பங்குல இருக்கிற பணத்தை எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொன்னா கூட நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன்றீங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பணத்தை இன்னும் நீங்க சேஃப்டியா வச்சுக்கணும், எனக்கு அந்த படத்தை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே நேரடியா போயிட்டு அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் செம்மையா கத்தி அவனோட பணத்தை கேட்கறான். ஆனா என்னதான் அவன் பணத்தை கேட்டாலும் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்ற ஒரே பதில், இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இன்னும் 2 வருஷம் தான். அந்த 2 வருஷம் வெயிட் பண்ணா இந்த எல்லா பணத்தையும் நம்ம ஈக்குவலா டிவைட் பண்ணி வேற லெவல்ல என்ஜாய் பண்ணலாம். அது வரைக்கும் பொறுமையா இருடான்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க. ஆனா என்னத்தான் இவங்க எடுத்து சொன்னாலும் அது ஒக்கஃபேயோட காதுக்கு உரைச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இவனுங்க எல்லாம் நம்பணும் அப்படின்னா நம்மளுக்கு விபூதி அடிச்சுட்டு போயிருவானுங்க. ஆல்ரெடி பெயில் எடுக்காம நம்மள 3 வருஷம் ஜெயில வர தள்ளி விட்டானுங்க. சோ இதுக்கு மேலே இவங்களை நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான போட்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ்ல ஒரு முக்கியமான நபரை கடத்தவும் செய்யறான். அவரோட பேர் தான் வின்சென்ட் கோஸ்டா. இந்த வின்சென்ட் கோஸ்டா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க டீமோட தலையான பினோ இருக்கான் பாத்தீங்களா, அவரோட பிரதர் இன் லா தான் இந்த வின்சென்ட் கோஸ்டா. சோ தன்னோட பிரதர் இன் லாவே இவன் கடத்திட்டான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே பினோ வேற லெவல்ல காண்டாயிரான், கடுப்பாயிரான். அப்படி கடுப்பான உடனே ஒழுங்கு மரியாதையை விட்டு 2 வருஷத்துல உனக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றான். ஆனா என்னத்த வான் பண்ணாலும் ஒக்கஃபே அதை கேட்கற மாதிரி தெரியல. என்னோட பங்கு எனக்கு கொடு, அப்படி கொடுத்த அப்படின்னா இவனை நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தரப்புல இருந்து பதில சொல்றான். அப்படி சொன்ன உடனே வேற வழியே இல்லாம பினோ ஒக்கஃபேயோட பங்குல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எடுத்து இதை வச்சு தொலை மிச்ச அமௌண்ட் நாங்க 6 வருஷம் கழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வின்சென்ட் கோஸ்டாவை மறுபடியும் மீட்டு எடுத்து கொண்டு வந்துடுறான். சோ இப்படி வின்சென்ட் கோஸ்டாவை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங்க போறானுங்க. அப்படி மீட்டிங்க போட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுறப்ப ஒக்கஃபே மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிருப்தி அவங்க எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா ஒக்கஃபே கூட தான் கசியோராவும் ஜெயிலுக்கு போனா. அப்படி ஜெயிலுக்கு போனா அவன் பார்த்தா நம்மள அந்த அளவுக்கு பெருசா டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நம்மள பெருசா டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. அவன மாதிரி இவன் இருந்திருந்தானா பிரச்சனை கிடையாது. ஆனா இவன் நம்மள கீப் ஆன் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அதே நேரத்துல பணத்தை வேற வெளியே எடுக்க சொல்லிட்டே இருக்கான். சோ இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தான் டேஞ்சர். அவனோட பேராசைக்காக ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள மாட்டி விட்டு போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சோ அதனால வேற வழியே இல்ல, அவனை போட்டு தள்ளுறதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒக்கஃபேவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றானுங்க. அப்படி முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அதுக்காக எக்கச்சக்க தடவை அட்டம்ப்டும் பண்றானுங்க. அப்படி அட்டெம்ப்ட் பண்றப்போ ஒரு தடவை பாத்தீங்கன்னா இவனுக்கு சுட்ட கன்ல இருந்து வந்த குண்டு ஒக்கஃபேயோட நெஞ்ச தொலைச்சிட்டு வெளியே போகுது. சோ அந்த ஒரு அட்டெம்ப்ட்ல இவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நினைக்கிறானுங்க. ஆனா மிராக்குலஸா அந்த ஒரு அட்டெம்ப்ட்ல இருந்தும் ஒக்கஃபே உயிர் படைச்சு வந்துடுறான். இந்த ஒரு விஷயம் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்க கிரியேட் பண்ணுது. சோ அதுக்கடுத்து எப்படியாச்சும் அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பிளான் போட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல ஒக்கஃபே ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கிறான். அதுதான் இனிமேலும் நம்ம வெளியில இருந்தோம் அப்படின்னா அவன் கண்டிப்பா நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது ஒக்கஃபேக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனாலே நம்ம ஜெயிலுக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள ஓடிடுறான். அப்படி இவன் ஜெயிலுக்குள்ள வந்ததை பார்த்தோன்னே FBI-னாலும் வெளியில நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசாம நீ அப்ரூவரா மாறிடு, அப்படி அப்ரூவரா மாறிட்ட அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் குறைச்சு தந்துருவோம், உனக்கு எதிரியா வெளியில இருக்க எல்லாரையும் தூக்கி ஜெயிலையும் போட்டுருவோம். ஸோ உனக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் ஆகி போச்சு, குறைஞ்ச வருஷத்துலேயே ஜெயில இருந்து வெளியில போய் நீ ஜாலியா உன் லைஃபை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு FBI-யும் தொடர்ந்து இவன்ட்ட வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் வற்புறுத்தினாலும் ஒக்கஃபே பாத்தீங்கன்னா இதை மறுத்துக்கிட்டே தான் இருக்கான். இப்படியே பாத்தீங்கன்னா நாட்களும் ஓடுது, மாதங்களும் ஓடுது, வருடங்களும் ஓடுது. 1956 வருஷமும் வருது. எஸ், அந்த வருஷத்துல ஜனவரி மாசம் மட்டும் முடிஞ்சு அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டாச்சு ஆஃப் லிமிடேஷனை தாண்டிரும். அதாவது இவங்க பண்ண ராபரி கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிரும். அப்படி ஆயிருச்சு அப்படின்னா இந்த ராபரி பண்ணவங்க மேல எந்த கேஸும் இருக்காது. அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை அவங்களே தனித்தனியா பிரிச்சு அதை அனுபவிச்சுக்கவும் செஞ்சிடலாம். சோ அந்த ஒரு நாளுக்காக தான் வெளியில இருக்க அந்த டீம் மெம்பர்ஸ்
எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது நடக்கிறதுக்கு எக்ஸாக்டா 20 நாளைக்கு முன்னாடி, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா ஜனவரி மாசம் 12ஆம் தேதி 1956 வருஷம் ஒக்கஃபே இருக்கான் பாத்தீங்களா, அவன் அவனுடைய வேலையை காமிச்சிடுறான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியுது வெளியில போனா எப்படி இவங்க நமக்கு பணம் கொடுக்கவே மாட்டாங்க, அதுக்கு மேல நம்மள கொள்ளதான் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு FBI கொடுக்குற ஆஃபரே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்ரூவரா மாறிடுறான். அப்ரூவரா மாறினதோட மட்டும் இல்லாம அந்த டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, நாங்க எப்படிலாம் ட்ரைனிங் எடுத்தோம், நாங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தோம், எப்படிலாம் கொள்ளையடிச்சோம், அப்படி கொள்ளையடிச்சுட்டு எப்படிலாம் தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் டாப் டு பாட்டம் எலாபரேட்டா சொல்லிடுறான். சோ இப்படி எல்லாத்தையும் FBI புட்டு வச்சோன்னே FBI சும்மாவா இருப்பாங்க. அடுத்த சில நாட்கள்ல இந்த டீம்ல இருக்க எல்லா மெம்பரையும் விரட்டி கைது பண்றாங்க. கைது பண்ணதோட மட்டும் இல்லாம அவங்கள கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டவும் செய்றாங்க. அப்படி நிப்பாட்டுறப்ப பாத்தீங்கன்னா அந்த 11 பேர்ல 2 பேர் இறந்து போயிடுறாங்க, மிச்சம் 9 பேர் தான் இருக்கவே செய்றாங்க. அந்த 9 பேர்ல ஒக்கப்பே தான் அப்ரூவரா மாறிட்டான் இல்லையா, சோ அவனுக்கு தண்டனை கம்மியா கொடுத்து 4 வருஷம் மட்டும் தான் சிறை தண்டனையே கொடுத்தாங்க. ஆனா மிச்சம் இருக்க 8 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு லைஃப் பிரிசன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் மேல ஆம்டு ராபரி பண்ணது, இவ்வளவு நாளா போலீஸ் ஏமாத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வழக்கையும் சேர்த்து இந்த லைஃப் பிரிசன்மெண்டோட சேர்த்து இன்னொரு 11 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. சோ இப்படிதான் இந்த கேஸ் முடிகிறதுக்கு வெறும் 20 நாட்கள் இருந்தப்ப இந்த டீமே மாட்டிக்கவும் செஞ்சுச்சு. ஆனா என்னதான் FBI இந்த ஒக்கப்பேப்பர் ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணாலும், இந்த ராபர்ல ஈடுபட்ட எல்லாருக்குமே தண்டனையை வாங்கி கொடுத்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் FBI கைப்பற்றவே முடியல. அதுதான் இவங்க எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிச்ச 2.78 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி இன்னைக்கு ரேட்டு படி 268 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பணத்தை FBI கைப்பற்றவே முடியல. அது அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பணம் எங்க இருக்கு அப்படின்றத FBI கைப்பற்றவே முடியல. அதுக்காக ஒரு பைசா கூட கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டா 2.78 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ல 57,000 அமெரிக்கன் டாலர்ஸ் FBI கண்டுபிடிக்க முடிஞ்சு. அதுவும் பார்த்தா அங்கங்க சில இடங்கள்ல கிடைச்சதை வச்சு அதுல இருக்க சீரியல் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர மிச்சம் இருக்கிற அமௌண்ட் எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்றத FBI கண்டுபிடிக்கவே முடியல. சோ அதனாலேயே அந்த அமௌண்ட் எல்லாமே மிஸ்ட்ரியாவே இன்னமும் ஹிஸ்டரியில தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சோ இந்த ராபரி பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன பண்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.